இந்தியா ரீசன்ட் டைம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, பெட்ரோல்லையோ டீசல்லையோ 2 ரூபாய் வந்து எக்ஸைஸ் டியூட்டியை அதிகரிக்கிறாங்க. உண்மையாவே இவங்க அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? என்னதான் வந்து இவங்க ரேட் அதிகரிச்சாலும் இங்க கச்சா எண்ணெயோட விலை வந்து தொடர்ந்து வீழ்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. உண்மையாவே அங்க என்னதான் நடக்குது அதை பத்தி தான் டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, நமக்கு அருகில் இருக்க இந்தியாவில இருந்தா பெட்ரோல் டீசல் வாங்கி பூடான் யூஸ் பண்றாங்க. ஆனா அவங்களுடைய ரேட் வந்து இந்தியாவினுடைய வேல்யூ விட 50% தான் இருக்கு. அப்படி அவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தி தான் டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் அவிசால் சேனல். ரீசன்ட் டைம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பெட்ரோல் டீசல் 2 மேலையும் 2 ரூபாய் அதிகரிச்சாகணும், அதுவும் பர்டிகுலரா எக்ஸைஸ் டியூட்டில அதிகரிக்கணும் அப்படி சொல்றாங்க. ஆக்சுவலா இதனால என்ன நடக்குது, இங்க பெட்ரோல் மேல எக்ஸைஸ் டியூட்டி வந்து 11 ரூபாயா மாறுது, டீசல் மேலுடைய எக்ஸைஸ் டியூட்டி 8 ரூபாயா மாறுது. இதனால இப்ப கரண்ட்ல இருக்க ரீட்டைலருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. சரிப்பா, இங்க வந்து கச்சா எண்ணெயோட மதிப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு பேரல் வந்து இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல $63 இருக்கு. இப்போ கடும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. ஆக்சுவலா இது வந்து 2021க்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சோ அதை விட மிக குறைவான அளவு இருக்கு. சரி, இவ்வளவு குறைவான அளவில் இருக்கு, இந்தியா எதற்காக இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்தியாவுக்கு வருமானம் வேணும். வருமானம் வேணும் அப்படின்னா இங்க பெட்ரோல் டீசல் தான் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டா இந்தியாவில் இருக்கு. அதனால அதுல வருமானம் வந்து நம்ம அதிகமா எடுக்கணும். ஏன்னா இங்க கச்சா எண்ணெய் வந்து விலை குறையிற காரணத்தினால இவங்களுக்கு ஒரு வேலை டிமாண்ட் ஆகும். அதனால இதுல ஏத்துனா அந்த இதைய வந்து இதுல சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி பண்றாங்க. ஆக்சுவலா இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க, ரீசன்ட் டைம்ல பட்ஜெட்ல வந்து இதை வந்து ஜிஎஸ்டி கீழே கொண்டு வரலாம் அல்லது டாக்ஸ் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து குறைக்க கிடையாது. ஆக்சுவலா அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா, பெட்ரோல் டீசல் இது ரெண்டுலயுமே வந்து டாக்ஸ் குறைச்சு அல்லது ஜிஎஸ்டி கீழே ஒண்ணு வந்தீங்கன்னா இங்க நாட்டுக்கு வருமானம் வந்து பெரிய லெவல்ல வராது. அப்படி வரலைன்னா மக்கள் வேணா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இல்லாத காரணத்தினால நாங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கும், அதனால நாங்க குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாங்க. ஆக்சுவலா இங்க பிரச்சனை என்னன்னா, இந்தியாவினுடைய பெட்ரோல் விலை வந்து 1 லிட்டர் வந்து 103 ரூபாய் பக்கமா இருந்தாலும் கரண்ட்ல தமிழ்நாட்டுல, ஆனா இதே வந்து நம்ம பூடானுக்கு போனா அங்க 53 ரூபாய்க்கு இதே பெட்ரோல வாங்க முடியும். இதுல என்ன ஒரு பியூட்டினா, அந்த பூடானே இந்தியாட்டு தான் பெட்ரோல் டீசலை வாங்குது. கிட்டத்தட்ட 50% இந்தியால டாக்ஸை வந்து பெட்ரோல் டீசலுக்கு மட்டும் போடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இங்க இருக்கு. ஆக்சுவலா இந்த பெட்ரோல் டீசலை இந்தியாவில் எப்படி வந்து ரேட் கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டீடைல் தெரிஞ்சுக்குவோம். ஆக்சுவலா எதுக்கெல்லாம் டாக்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து கச்சா எண்ணெயை வெளிநாட்டுல இருந்து வாங்குறாங்களா, அதை வாங்குறதுக்கு அப்புறம் அதுல இருந்து பெட்ரோல் தனியா டீசல் தனியா இது எல்லாத்தையும் பிரிக்கணும். ஆக்சுவலா இது பிரிக்கிறதுக்காக ஒரு அமௌண்ட் வந்து கம்பல்சரி வரும். அந்த அமௌண்ட்டுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனடியா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லி எக்ஸைஸ் டியூட்டியா போடுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேட் டாக்ஸை போடுவாங்க. ஆக்சுவலா இது மட்டும் கிடையாது, இங்க கமிஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டீலர் கமிஷன் வந்து அது ஒரு அமௌண்ட் வரும். இது எல்லா அமௌண்ட் சேர்ந்துதான் இங்க பெட்ரோல் டீசலுடைய விலையை நிர்ணயிக்கிறாங்க. ஆக்சுவலா இதுல எந்த பாதிப்பு இருந்தாலும், நீங்க வந்து கச்சா எண்ணெய் விலை ஏறினாலும் அங்க மாற்றம் ஏற்படும். இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க வந்து தனித்தனியா வந்து நாங்க வந்து எங்க ரேட்டை சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னாலும் தொடர்ந்து வந்து மாறிட்டே இருக்கும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல 103 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன். இதே வந்து நீங்க டெல்லி போனீங்கன்னா உங்களால 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 94 ரூபாய்க்கு வாங்க முடியும். இதே வந்து நீங்க மும்பை போனீங்கன்னா 103 ரூபாய்க்கு வாங்க முடியும். இதனால ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வேட் வரியை வந்து தொடர்ந்து மாத்திட்டே இருப்பாங்க. இதனாலதான் ஒவ்வொரு ஏரியாலையும் மாற்றம் ஏற்படுது. ஆனா பூடான் வந்து இந்தியாவில நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலுமே கூட அவங்க எந்த ஒரு டாக்ஸுமே போடுறது கிடையாது. அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து 0% டாக்ஸோட அவங்க சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால அவங்களுக்கு 53 ரூபாய் இருக்கு. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு பேரல் நம்ம வாங்கணும்னா கிட்டத்தட்ட 129 லிட்டர் பக்கமா வரும். இதை வந்து நம்ம பிரிக்கணும். ஆக்சுவலா இதை வந்து ஒரு பேரல வந்து நம்ம ஃபுல்லாவே கச்சா எண்ணெயை வந்து பிரிச்சா பெட்ரோலை கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. ஆக்சுவலா நம்ம ஒரு பேரல நம்ம பிரிக்கிறோம்னா இதுல 73 லிட்டர் பெட்ரோல் மட்டும்தான் கிடைக்கும். பேலன்ஸ் இருக்கிறதுல 36 லிட்டர் டீசல் ஆகவும் 20 லிட்டர் வந்து ஒயிட் பெட்ரோல், அதாவது ஜெட்டுக்கு யூஸ் பண்ற பெட்ரோல், இது எல்லாமே கிடைக்கும். இதுல செப்பரேட் பண்ணி தான் நமக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க.
அதே மாதிரியே இந்தியாவில் பெட்ரோல் டீசல் வந்து விலையை எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ கரண்ட்ல தமிழ்நாட்டில் 1 லிட்டர் பெட்ரோல் வந்து இப்போ நான் இன்னைக்கு போய் 101 ரூபா கொடுத்து நான் வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எதற்காக வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தா பேஸ் பிரைஸ் வந்து 53 ரூபா. அதாவது நான் வந்து கச்சா எண்ணெய் வெளிநாட்டுல இருந்து வாங்கி அதுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு பண்ணணும், பிரிச்சு எடுக்கிறோம், இது எல்லாமே சேர்த்துனா 53 ரூபா வருது. இதுல பேலன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எவ்வளவு வந்து வரி போடுறாங்க அப்படின்னு பார்த்தா 21 ரூபா 80% போடுறாங்க. ஆக்சுவலா இவங்க மட்டும் கிடையாது, டீலர் கமிஷன் வந்து ஜஸ்ட் 4 ரூபா 40 பைசா வருது. இவங்க வந்து ஹோல்சேலா வாங்கி அதுல வந்து ஒரு 4 ரூபா வந்து நம்ம மேல வரி விதிக்கிறாங்க. இதுவும் மட்டும் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 13% வேட் வரியும் கூட வந்து ஒரு 11 ரூபா 59 பைசாவையும் கூட ஆட் பண்றாங்க. ஆக்சுவலா இதை பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு தான் டாக்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஆக்சுவலா இது எல்லாமே சேர்த்தாதான் கிட்டத்தட்ட 103 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு நம்மளால வர முடியுது. அதே மாதிரியே இந்தியா வந்து 1947ல சுதந்திரம் கிடைச்சது. அப்போ இந்தியாவில் பெட்ரோலுடைய விலை அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் 27 பைசா மட்டும்தான் இருந்தது. அதன் பிறகு தேவை அதிகரிக்க வந்து நாட்டு மக்கள் தொகை பெருக தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருந்தது. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா 2023ல 96 ரூபா பக்கமா வந்து மாறிச்சு. ஆக்சுவலா இப்போ 2025ல 100 ரூபா 80 பைசா அளவுக்கு மாறி இருக்கு. ஆக்சுவலா இந்தியாவில் இருக்க மார்க்கெட்ல ஒட்டு மொத்தமா கச்சா எண்ணெயை வெளிநாட்டுல இருந்து மட்டும் 87% நம்ம வெளிநாட்டுல இருந்து மட்டும் வாங்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 12% மட்டும் தான் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது. ஆக்சுவலா 2014ல பெட்ரோல் டீசல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளவு வரி விதிச்சாங்க, இப்போ எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். இதே வந்து 2014ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸைஸ் டியூட்டி வந்து ஜஸ்ட் 9 ரூபா மட்டும்தான் இருந்தது. இதே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வேட் வரி வந்து கிட்டத்தட்ட 15 ரூபா பக்கமா போட்டாங்க. அதே வந்து கொஞ்சம் காலப்போக்கில் 2021 அப்படிங்கிற ரேஞ்ச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 15 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்கும் தொடர்ந்து உயர்த்த ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் வருமானம் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 9 ரூபாயிலிருந்து 33 ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சுட்டே இருந்தாங்க. ஆக்சுவலா இப்ப என்ன சொல்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இப்ப 2025 ஒரு பர்டிகுலரான ஒரு எலெக்ஷன் மீட்டிங் எதுவாக இருந்தாலும் நீங்க வச்சுக்கோங்க, பப்ளிக்கா என்ன சொல்றாங்க, நான் உங்களுக்காக வந்து வரியை குறைச்சிட்டேன். சென்ட்ரல் கவர்மெண்டாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்னாலும் சரி ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு ரீசன் தான் சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, நான் உங்களுக்காக 10 ரூபாய் வரியை குறைச்சிட்டேன். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, நாங்க உங்களுக்காக வந்து 5 ரூபாய் 6 ரூபாய் வரியை குறைச்சிட்டோம். இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய அரசியலை உள்ளடங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. என்னதான் வந்து இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் அதிகரிக்கிறாங்க குறைக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தாலும் இன்னொரு சைடு இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனைனா இங்க தினக்கூலி ஒருத்தீங்க அவங்கள திடீர்னு வந்து நீங்க பெட்ரோல் வந்து உங்களை 5 ரூபாய் ஏத்துறப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 400 ரூபாய் சம்பளம் மட்டும்தான் அவங்களுக்கு நிரந்தரம். ஆனா அவங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுதுன்னா பெட்ரோல் வாங்குற இடத்துலயும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷார்டேஜ் ஏற்படும். அது மட்டும் கிடையாது, இவங்க வாங்குற அரிசி ஆகட்டும், வெங்காயம், மிளகாய், சர்க்கரை, அரிசி, இந்த மாதிரி எல்லா பொருளுக்குமே கம்பல்சரி டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று கம்பல்சரி வந்து முதலாளி போடுவாங்க. அந்த இடத்துல வந்து இது எல்லாமே விலை ஏறும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் ஆகுது. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்க வந்து ஏத்துவீங்க இறக்குவீங்க, உங்களுக்கு வந்து வருமானம் கம்மியாகுதுன்னா எதுல வேணா ஏத்தலாம். ஆனா தினக்கூலி வந்து அந்த 400 ரூபாய் சம்பளம் அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கை பூரா அந்த 400 ரூபாய் அப்படிங்கிறது தான் இருக்கும். மிஜ்மீறி போனா ஒரு வருஷத்துக்கு 20 ரூபாயோ 30 ரூபாயோ மட்டும்தான் ஏத்துவாங்க. இந்த மாதிரி தான் இங்க மிடில் கிளாஸ் லைஃபோ அல்லது லோ லெவல் பீப்புளோ எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.